வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபியூ அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து மைக்ரேஷன் 2023 ஆன ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போட்டு பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இங்கிலாண்டில் ஒரு சின்ன குளத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஃபேமிலியில் வந்து குடும்பத் தலைவர் வந்து மேக், தன்னோட ஒய்ஃப் வந்து பேம், அண்ட் தனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனோட பேர் வந்து டாக்ஸ் அண்ட் பொண்ணோட பேர் வந்து குவென். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கிள் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காகவே இவர் வந்து வெளியே எங்கேயுமே போகாமல் அதே பாண்டில் தன்னோட ஃபேமிலி அங்கேயே வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு சம் கைண்ட் ஆஃப் வந்து அந்த ப்ரொடெக்டட் அந்த பாண்டுக்குள்ளேயே வெளியே எங்கேயுமே போகாதீங்க, பிரச்சனை நிறையன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு ஃபாதர். ஸோ அதனாலேயே வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் நியூ திங்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி இதில் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் மைக்ரேஷன்ஸ்க்கு மற்ற பேர்ட்ஸ்லாம் போகிற அந்த நேரத்தில் அந்த பாண்டில் தண்ணி குடிக்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் வந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்க எல்லாருமே ஜெமேக்கா போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தெரிய வரும். ஓகேங்களா, நம்ம மேக் அங்கே தான் இருப்பார், மற்ற 3 பேருமே அங்கே போயிட்டு இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பாங்க அவங்களோட. அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்கிற அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து நோன்னு சொல்லிடுவார். நோன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அங்கிள் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுற நேரத்தில், நீ இங்கே இருந்தனா என்ன மாதிரி ஆயிடுவேன், ஸோ என்ன மாதிரி இருக்காத, தயவு செஞ்சு மைக்ரேஷன் கிளம்புவோம் ஃபேமிலியை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அவர் அடுத்த நாள் காலையில் நம்ம மைக்ரேஷன் போகிறோம், நியூ திங்ஸை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கிளையும் கூட கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற சமயத்தில் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்குது. போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சிட்டியை தாண்டி போகணும். சிட்டியில் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் சிட்டியை பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு சிட்டி பில்டிங்ஸே வந்து அந்த அளவுக்கு ஆச்சரியமாக ஒரு எப்படி சொல்றது, இப்போ இத்தனால வந்து காட்டில் இருந்ததை வந்து சிட்டிக்குள்ளே விட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து பாண்டை பார்த்துட்டு சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தகவல் புரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சம்ப்னு சொல்லப்படுற இந்த சிட்டியோட இந்த பிஜியன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹெட்டை மீட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்து ஒரு சாண்ட்விச் கிடைக்குது, அதுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதை பங்கு பிரிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சம்ப் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஜெமேக்கா போகிறோம், எங்களுக்கு ரூட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் டார்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கூப்பிட்டு போனா, அவன் வந்து ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு பேரட், அந்த ஊர்ல வளர்ந்தவன், அவன் வந்து இங்க வந்து அடிமையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாருக்கு கீழே அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செஃப் இருக்காரு, அந்த செஃப்புக்கு கீழே தான், அந்த செஃப்பு கிட்ட தான் அந்த சாவியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கதையை சொல்லிட்டு, இந்த ஜெமேக்காக்கு வந்து இந்த ரூட்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ரூட் புரியல, நீங்களும் எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அந்த 2 பசங்களும் சொல்ற அந்த நேரத்தில் அந்த சாவி எடுத்துட்டு வந்து அப்படின்ற ஒரு டாஸ்க் இங்க வருது. அண்ட் அதையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த செஃப்புக்கு விரோதியா நம்மளோட ஹீரோட ஃபேமிலியும் மாறிடுது. அண்ட் அதே மாதிரி அந்த பேரட்டை கூப்பிட்டு அந்த படுக்கிற அந்த நேரத்தில் வந்து இவங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த நேரத்தில் வந்து அப்போதான் தெரிய வருது, இந்த வில்லன் வந்து நிறைய இந்த டக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு சமைச்சு கொடுக்குற ஒரு செஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஃப்புக்கும் ஃபேமிலிக்கும் நிறைய கிளாஷஸ் ஏற்படுது. அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோட ஒய்ஃபான பேம் எல்லாரையும் கடத்தியே கொண்டு போயிடுற அந்த செஃப். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகள் மட்டும் இவங்க தப்பிச்சிடுறாங்க. இவங்க எப்படி தன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றி இவங்களோட மைக்ரேஷன் பயணத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. முழுக்க குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக குழந்தைகள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் டீன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு அந்த படத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு மாடல் சொல்லியிருப்பாங்க, புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது, பயந்தீங்கன்னா அதில் இருக்க சுவாரஸ்யத்தை நீங்கள் இழந்துருவீங்கன்ற விஷயத்த இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தில் வேறு எதுவுமே கிடையாது அடல்ட்ஸ்க்கு. பட் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் நம்ம நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.